யானையும் மிதிக்காது, அதிலும் பக்த பிரகலாதன் தப்பித்துக் கொள்வான் என்பது காட்சி. நன்றாக இருக்கிறது. நாம் அந்த காட்சியை பார்த்து பிரகலாதன் தப்பிக்கும் போது கைதட்டுவோம். அதெல்லாம் சரி. எப்படி எடுக்கிறது? பிரகலாதனாக நடிக்கக்கூடியது அந்த குழந்தை ரோஜாரமணி, அந்த பெண், அந்த குழந்தை சிறுமி. இந்த குழந்தை படுத்திருக்கணும். இரணியகசிபுவினுடைய ஏற்பாட்டின்படி ஒரு யானை வரவழைக்கப்பட்டு இந்த யானை கால்களை தூக்கி அந்த குழந்தை பிரகலாதன் மீது மிதிப்பது போன்ற காட்சி எடுக்கணும். அப்படி மிதிக்க போகும்போது நாராயணன் அருளால் அந்த யானை காலை எடுத்துக்கொள்ளும். இது காட்சி. அதெல்லாம் ஓகே. கொண்டுகிட்டு போன யானை நம்ம சொல்படி கேட்குமா? அது மிருகம். அதை தாண்டி மிதிச்சிருச்சுன்னா அதுக்கு எப்படி கமாண்ட் கொடுக்கறது? இதெல்லாம் ரிஸ்கி இல்லையா? சரி, ஆனால் எடுத்தாகணும். பாருங்கள், இதை எடுக்கும்போது தான் ஒரு இன்பகரமான, ஆபத்தான, சுவையான சம்பவம். கேரளாவில் ஒரு யானைப்பாகனிடம் நன்றாக பயிற்சி பெற்று அந்த யானைப்பாகன் சொல்படி அச்சு பிசகாமல் கேட்கக்கூடிய ஒரு யானை தயார். இப்போ இவங்கெல்லாம் அந்த யானையை இங்கு கொண்டு வருவதை விட அந்த காட்சியை யானை இருக்கக்கூடிய கேரளாவுக்கு சென்றே படமாக்குவது என்று டைரக்டர், கேமராமேன், டைரக்டர், நடிகர், இந்த குழந்தை ரோஜாரமணியோடைய தாய் தகப்பன் இவங்கெல்லாம் போயாச்சு. அங்கே போய் ஷூட்டிங்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே குழந்தை ரோஜாரமணியோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க என் குழந்தை சின்ன குழந்தை பிரகலாதனா நடிக்குது, யானையை கொண்டு வந்து மிதிக்க விடுறீங்க, அது என்னதான் இருந்தாலும் மிருகம், உங்கள் சொல்படி அதுக்கு அப்படி கேட்காம என் குழந்தைய மிதிச்சிருச்சுன்னா என் குழந்தை உயிர் போச்சுன்னா நாங்கள் என்னங்க பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ஷூட்டிங்க்கு வர மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே தலைவலியாக போச்சு. என்னடா இது வரைக்கும் வந்து அதுதானே காட்சி, படத்தில் மிக முக்கியமான காட்சி அதுதானே என்று அனைவருமாக சேர்ந்து குழந்தை ரோஜாரமணி, பிரகலாதனாக நடிக்க போகிற குழந்தை ரோஜாரமணி அவங்களுடைய தாய் தகப்பனை சமாதானம் பண்ணுறாங்க. அவங்க தாய் தகப்பன் மாட்டேன்னு மறுக்கிறாங்க. இங்கே என்ன சமாச்சாரம், இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் இவ்வளவு சச்சரவு, என்ன வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அந்த சிறுமி குழந்தை ரோஜாரமணி இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த குழந்தைக்குத்தான் ஆபத்தான காட்சி என்று அதுக்கு தெரியவில்லை. ஒரு வழியாக சமாளித்து யானை அந்த பாகனின் கண்ட்ரோலை மீறாது என்பதை மெய்ப்பித்து நிரூபித்து இந்த தாய் தகப்பங்களை சம்மதிக்க வச்சுட்டாங்க படக்குழுவினர். இவங்களும் குழந்தை ரோஜாரமணியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு, சரிங்க எடுத்துக்கோங்க, என் பிள்ளைய கடவுள் தான் காப்பாற்றணும், ஆனால் ஷூட்டிங்க்கு நாங்கள் வரமாட்டோம், இந்த காட்சியை நாங்கள் கண்ணால் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்க்கு ரோஜாரமணியினுடைய தாயும் தகப்பனும் போகலை.